ஏற்பாட்டுல 27 டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே, நியூ டெஸ்டமெண்ட்ல 27 டாக்குமெண்ட் இருக்கு. அதுல 13 டாக்குமெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் எழுதி இருக்கிறாரு. ஓகே, முக்கியமான ஒரு நபர். இப்ப இருக்கிற எல்லா சர்ச்லயும் எல்லா ஃபாதர்ஸ், பிரீஸ்ட், பாஸ்டர்கள் எல்லாமே வந்து இவரோட விஷயத்தை தான் போதிக்கிறாங்க. அது பிரகாரம் தான் சர்ச்சை நடத்துறாங்க. ஓகே, அதுதான் ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் அதான் ஃபாலோ பண்றோம். அப்படிப்பட்ட முக்கியமான நபர் யாரு? அவர்தான் அப்போஸ்தலராகிய பவுல். ஓகே, நிறைய பேர் வந்து அவரை பத்தி நம்ம படிக்கிறோம். பைபிள்ல அவரோட வசனத்தை எல்லாமே நம்ம படிக்கிறோம். அவர் கத்துக் கொடுத்தது எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனா முழுசா அப்போஸ்தலராகிய பவுலை பத்தி நம்மளுக்கு முழுசா தெரியுதா? தெரிஞ்சிருச்சா? கேள்விக்குறி. ஓகே, கிறிஸ்துவுக்கு முன்பு நம்ம வந்து யூதரா பிறந்திருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு மோசையை பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க. சொல்லி கொடுக்கணும், அது அவசியம். ஓகே, கிறிஸ்துவுக்கு முன்பு நம்ம ஒரு யூதரா பிறந்திருந்தா. ஓகே, கிறிஸ்துக்கு அப்புறம், கிறிஸ்துக்கு பின் நம்மளுக்கு வந்து கட்டாயமா அப்போஸ்தலராகிய பவுலை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதுதான் நம்ம அடுத்தது வந்து இந்த யூடியூப் சேனல் கடைசி எக்காலம் யூடியூப் சேனல்ல அடுத்தது வந்து நம்ம அப்போஸ்தலர் பவுலை பத்தி தான் ஸ்டடி பண்ண போறோம். அவர் பத்தி தான் நம்ம கலந்து பேச போறோம். ஏன்னா அவர் நிறைய போதிச்சாரு. சோ நம்ம அடுத்த பேச போற காரியம் எல்லாமே அப்போஸ்தலர் பவுல் பத்தி தான். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவர் பத்தி தெரியணும். அவர் யாரு, அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர், அவரை பத்தி நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த யூடியூப் சேனலுக்கு வாங்க. ஓகே, உங்களை எல்லாத்தையும் நான் எதிர்பார்ப்பேன். யூடியூப் பேர் வந்து கடைசி எக்காலம். கண்டிப்பா வாங்க, உங்களை நாங்க சந்திக்கிறேன்.